Hello friends, welcome back to Friends Trading Floor. In the video, Trading Technical Mastery full course oda episode 1. இந்த வீடியோ சீரீஸில் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸில் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் இருக்கும், ஒரு பிகினர் ட்ரேடராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் மென்டார்ஷிப் எதுவும் ஜாயின் பண்ணாமல் நான் ஃப்ரீயாக இன்டர்நெட்டில் தமிழில் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளோட அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் எந்தெந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் இருக்கும் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் இன்ட்ரெஸ்டோடு இருக்கிறப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா செஷனுமே வாட்ச் பண்ணுங்கள். இது நம்மளுடைய ப்ரைவேட் மென்டார்ஷிப் வீடியோஸ் தான். ஸோ நான் உங்களுக்கு பப்ளிக் யூஸ்க்காக கொடுக்குறேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு அட்வான்ஸ்டான டெக்னிக்கல் அனாலிசிஸ் வரைக்கும் கற்றுக்கலாம். அதை வச்சு உங்களுக்கான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோர்ஸ் அப்படின்றது எந்த மாதிரி இருக்கும், என்னென்ன சாப்டர் வைஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் பற்றின கம்ப்ளீட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ட்ரேடிங்கை பற்றி தெரியறதே இல்லை, டைரெக்டாக நம்ம கோர்ஸுக்குள்ளே போயிடுறோம். ஸோ அப்போ வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கான மென்டாலிட்டியே இருக்கிறதில்ல. ஸோ அதனால் ட்ரேடிங் பற்றின இன்ட்ரோடக்ஷனும் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ், இந்தியாவில் ரெகுலேஷன் ஆகி ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் பர்மிட் பண்ணியிருக்கிற மார்க்கெட்ஸ் என்னென்ன, அதில் நீங்கள் எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணலாம், ஒரு ட்ரேடராக அந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நீங்கள் எந்தெந்த மாதிரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதை மீறினா உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றது வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டான விஷயங்கள் பார்ப்போம். ஈக்விட்டி மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், ஃபாரெக்ஸ் இந்தியாவிலேருந்து லீகலாக பண்ணலாங்க. ஸோ அதுக்கான விஷயங்களும் பார்ப்போம். டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட், பாண்ட் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு, கிரிப்டோ கரன்சி, ஸோ அந்த மாதிரி ஸோ எல்லா விஷயங்களும் சாப்டர் 1ல் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்டர் 2 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஒரு புரோக்கர் சூஸ் பண்ணுறது, அந்த புரோக்கரில் நம்ம எந்தெந்த மாதிரியான ட்ரேட்ஸ் பண்ணலாம், ஸ்பாட் ட்ரேடிங்னா என்ன, ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னா என்ன, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக சாப்டர் 2ல் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு புரோக்கர் சூஸ் பண்ணுறதுல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால், புரோக்கர் என்னென்ன டைப்பில் இந்தியாவில் இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் இது எல்லாமே. இது வந்து பிகினராக வரக்கூடிய ஒரு ட்ரேடர் அப்படின்றவர் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாப்டர் 2ல் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். சாப்டர் 3 கம்ப்ளீட்டாக நம்ம அனாலிசிஸ் சைடு போக போகிறோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கான பேசிக்ஸ். ஒரு ஸ்டாக் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம ஃபண்டமெண்டலாக ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கட்டும் அல்லது ஒரு ட்ரேடர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கட்டும், நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தா போதும் அப்படின்றது கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லையும். டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம கேண்டில்ஸ்டிக் சார்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கேண்டில்ஸ்டிக்ஸ் பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் சிம்பிளாக நம்ம பார்ப்போம். மார்போசோ, ஹேமர், ஹேங்கிங் மேன், இன்வெர்டட் ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார், ஸ்பின்னிங் டாப், தோஜியில் இருக்க 4 டைப். ஸோ இது மட்டும் போதும். அதே மாதிரி அடுத்து டபுள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் எங்கல்ஃபிங்கில் 2 புல்லிஷ் எங்கல்ஃபிங், பேரிஷ் எங்கல்ஃபிங், ஹராமியில் 2 புல்லிஷ் ஹராமி, பேரிஷ் ஹராமி, பேர்ஷிங் பேட்டர்ன், டார்க் கிளவுட் கவர், ட்வீசர்ஸில் 2 ட்வீசர் பாட்டம், ட்வீசர் டாப். ஸோ இது எல்லாம் பார்க்க போகிறோம். ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக்ஸில் மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார், தோஜி ஸ்டார். ஸோ இது மட்டும் நம்ம பார்ப்போம். அடுத்தது இது அப்படியே வச்சு கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு நம்ம தெளிவாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்றது அடுத்த டாபிக். ஸோ அதில் சப்போர்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, கீ லெவல் அப்படின்றது என்ன, அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது அடுத்த செக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி அடுத்து ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னா இப்போ நீங்கள் டெக்னிக்கல் வைஸ் ட்ரேடிங் வியூவில் பார்க்குறீங்க இல்லையா,
பை எத்தனை இருக்குது, செல் எத்தனை இருக்குது, அதெல்லாம் ஒரு ட்ரேடருக்கு தேவையே இல்லைங்க என்ன கேட்டால். ஸோ அதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அந்த விஷயங்கள் தெரியும். அட்வான்ஸ்டு ஸ்ட்ராட்டஜின்னு கம்ப்ளீட்டாக ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வைஸே ஓடிட்டுருக்கனால தான் கம்ப்ளீட்டாக ஒரு பிகினர் அப்படின்றவர் ப்ராஃபிட் பண்ண முடியாமல் கையில் வச்சுருக்க கேபிட்டல் லாஸ் பண்ணுறதுக்கான ரீசன். ஸோ சிம்பிளாக டெக்னிக்கல் வைஸ் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா அந்த ஒரு பொறுமை அப்படின்றது வந்துடும். ஸோ அதனால் புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோனா என்ன, பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோனா என்ன தனித்தனியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு அடுத்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனில் புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்றது எப்படி கன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றதும், பியரிஷ் ட்ரெண்ட் அப்படின்றதுக்கு எந்தெந்த மாதிரியான ரூல்ஸ் அதை நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றதும், கன்சால்டேஷனை எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு வியூவும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனை வச்சு டைரெக்ஷன் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ அதில் கம்ப்ளீட்டாக மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் தாங்க. ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் அப்படின்றது என்ன, லோயர் டைம் ஃப்ரேம்ஸ் அப்படின்றது என்ன, டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் ஒர்க் ஸ்கெடியூல். ஏன்னா நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்ற ஒரு பிகினர் ஆக முடியாது. அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபுல் டைமாக பண்ண முடியும். ஸோ ஒரு ஷார்ட் டைமாக பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அண்டு இன்ட்ராடே பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அல்லது ஒரு மந்த்லி வைஸில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எந்தெந்த மாதிரியான டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது பெட்டர் அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் விஷயங்கள் இதில் இருக்கும். தெளிவாக பிரேக் அவுட் அண்ட் ஃபேக் அவுட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றதும் இந்த செக்ஷனில் உங்களுக்கு தனியாக வரும். அதே மாதிரி அதுக்கடுத்து என்ட்ரி மாடல் நம்ம லிக்விடிட்டியை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். லிக்விடிட்டி அப்படின்னா டபுள் டாப் டபுள் பாட்டம் நமக்கு லிக்விடிட்டி இல்லைங்க. அது வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அது உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் நான் யாரையும் ப்ளேம் பண்ணல, சொல்கிறேன் ஓகேங்களா. ரியல் லிக்விடிட்டிங்கிறது என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ட்ரி மாடல் அதுக்கடுத்து நம்ம பார்ப்போம். சாப்டர் 4 அப்படின்றது கம்ப்ளீட் மணி மேனேஜ்மெண்ட் சைடு போயிடுவோம். ரிஸ்க்கு ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கணும் அண்ட் அதை வச்சு ரிவார்டை நம்ம எவ்வளோ கெயின் பண்ணலாம். இது ஒரு ட்ரேடருக்கு தேவையான ரொம்ப ரொம்ப பேசிக் ரிஸ்க்கு ரிவார்டு. இந்த 1:2, 1:3, 1:10, 1:100 இதெல்லாம் எந்தெந்த டைமில் உங்களுக்கு பாசிபிள் இருக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக நம்ம இந்த சாப்டர் 4 பார்க்க போகிறோம். சாப்டர் 5 அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்த அந்த ட்ரேடிங் பேசிக்ஸில் இருந்து சாப்டர் 1 இருந்து சாப்டர் 4 வரைக்குமான ஒரு கம்ப்ளீட் கன்க்ளூஷன் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் சைக்காலஜி ஓகேங்களா. ட்ரேடிங் சைக்காலஜியில் பயம் ரொம்ப ரொம்ப நம்மளை பாடாப்படுத்தக்கூடிய விஷயம். இன்னொன்று இந்த கிரீட் அப்படின்றது ஆசையோ பேராசையோ நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதை ரெண்டையும் வச்சு இந்த ஃபோமோ நம்ம எப்படி அந்த ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த விஷயத்தை எப்படி தாண்டுறது. அப்போ இது எல்லாம் தாண்டும் போது நமக்கு பேஷன்சி அப்படின்றது வந்துடும். ஸோ இதுக்கு நீங்கள் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராக்டிஸுக்கான கம்ப்ளீட் ட்ரேடிங் பிளான் எந்த விதமான டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸும் இல்லாமல், அந்த வார்த்தையை நான் மெயினாக ஹைலைட் பண்ணுறேன், டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எதுவும் தேவையில்லை, ப்ளைன் சார்ட்டை வச்சு உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் பிளான் பக்காவாக நான் இதில் வந்து ரெடி பண்ணி தரேன். ஸோ இந்த சாப்டர் 1 இருந்து சாப்டர் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 39 வீடியோஸ் வரும். நான் 39 வீடியோஸ் தான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட் ஆன் உங்கள் டவுட்ஸ் உங்களுடைய இன்ட்ராக்ஷனை பொறுத்து மேபி அது வந்து இந்த கோர் கண்டென்ட் எல்லாமே போட்டதுக்கப்புறம் ஒரு லைவ் மாதிரியோ பேக் டெஸ்ட் மாதிரியோ நம்ம தனித்தனியாக செஷன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா ஒரு ஸ்கைப்பில் தனியாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணி கூட அல்லது ஜிமீட்டில் ஏதோ ஒரு வகையில் நம்ம லைவில் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ இதில் எனக்கு எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறதுங்க, பர்சனலாக நான் எதையும் எதிர்பார்த்து பண்ணலைங்க. நாங்கள் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இதை கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் வச்சுக்கோங்க, ரவுண்டாக 2 இயர்ஸ் ஆச்சு ஓகேங்களா. இந்த 2 இயர்ஸில் நான் பட்ட பாடு, நான் ஒரு சில மென்டார்ஸ்க்கெலாம் போயிருப்பேன், அவங்க மூலிமா எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அங்கே நான் ஃபேஸ் பண்ணின இஷ்யூ, இது எல்லாம் ஓகேங்களா. ஸோ இந்த விஷயங்கள் பிகினராக வர்ற யாரோ ஒரு நபருக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து இதில் ஒன்றும் பெருமையாக பேசிக்கிறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு தமிழில் உண்மையாலுமே நான் சொல்கிறேன்,
ஒரு வெற்றிடம் இருக்குது. கோர்ஸ் நான் சொல்லித்தரேன் வா அப்படின்னு சொல்லி நான் உன்னை கூப்பிடல. ட்ரேடிங்க்கான பேசிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் எங்கேயும் போகக்கூடாது. அந்த விஷயங்கள் நீங்கள் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் எத்தனை லட்சம் கோடி உங்கள் கையில் ட்ரேடிங் கேபிட்டல் இருந்தாலும் ட்ரேடிங்கை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படின்னா மொத்தமும் ஜீரோ ஆகிடும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சுக்கிற வரைக்கும் அது ப்ராஃபிட் அப்படின்ற விஷயம் நீங்கள் பண்ணவே முடியாது. 100 ரூபாயை வச்சு அதை 10,000 மாற்றினவனும் இருக்கான். ஓகேங்களா? 100 கோடியை வச்சு அதை ஒரு பைசாவாக அந்த கேபிட்டலை மாற்றினவனும் இருக்கான். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கங்க. ட்ரேடிங்கை பற்றின பேசிக்கான விஷயங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு ட்ரேடிங்குள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ அதுதான் நான் இந்த கோர்ஸ் மூலயமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மென்டார்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களில் ஒரு சிலர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு சிலர் டிஸ்கன்டினியூ பண்ணுறீங்க. அது என்ன ரீசன் அப்படின்றது எனக்கு புரியல. மேபி டவுட் கேட்க முடியலையா, இல்லை தெரியலையா? ஸோ இது எல்லாமே ரவுண்ட் ஃபிகர் பண்ணி பார்க்கும்போது புரிகிற விஷயம், ஒரு பேசிக் அதை பற்றின அவேர்னஸ் இல்லை. ஒரு கோர்ஸுக்கே ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி அதில் டவுட் கேட்கணுன்னு கூட தெரியறதில்ல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் வைஸ் ட்ரேடிங்க்கான பேசிக்கில் இருந்து சைக்கலாஜிக்கலாக வரக்கூடிய இஷ்யூ வரைக்கும் கம்ப்ளீட் சொல்யூஷனாக இந்த ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டரி அப்படின்ற ஃபுல் கோர்ஸ், இந்த ப்ரைவேட் மென்டார்ஷிப்பில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நோட்டு பென்னு மட்டும், நான் மோஸ்ட்லி பிடிஎஃப் கொடுத்துட்றேன். அந்த நோட்டு பென்னில் நீங்கள் எழுதி அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது ஒரு அனுபவமாக மாறும். அப்போ தான் நீங்கள் சார்ட்டில் நடக்கிற விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும். ஸ்ட்ராட்டஜி பின்னாடி ஓடுனீங்கன்னா ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ ட்ரேடிங்கை ஸ்க்ராட்சில் இருந்து ஒரு கம்ப்ளீட் நான் ஒரு ட்ரேடர் மென்டாலிட்டிக்கு வர்ற வரைக்கும் நான் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது எனக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி. ஸோ நானும் அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக ரொம்ப கேப் விடாமல் போடுறது எனக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ நல்லபடியாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.